வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட்டு பக்கம் ரொம்ப ஈஸியான முறையில் தைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கை ஒரு பக்கம் கழுத்து ஒரு பக்கம் மாறி போயிடும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் துணியை நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சுக்கலாம். வேஸ்ட்டு துணி எதுக்குன்னா, ஒரிஜினல் துணி ரொம்ப வழுவழுப்பாக இருக்கிறதுனால தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த வேஸ்ட்டு துணி கொடுக்கும்போது தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு முன்கழுத்தை மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். வளைவில் இந்த மாதிரி திரும்பும்போது ஊசியை குத்தி வச்சுட்டு ப்ளவுஸை திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு முடித்ததும் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் துணி தான் கரெக்டான அளவு, அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததும் இந்த வளைவில் அர்க்காத் பண்ணிக்கலாம். தையலில் படாத அளவுக்கு அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போது அடிப்பக்கம் ஒரு வேஸ்ட்டு துணி வச்சோம்ல, அதை ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டால் போதும். விட்டுட்டு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைனிங் துணியை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக சுருக்கம் விழாத அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு துணியை திருப்பிட்டு இந்த மாதிரி லைனிங் துணியில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு பெரிய தையல் போட்டுக்கலாம் சுற்றிலும். தையல் போடும்போது இந்த மாதிரி துணியை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கலாம். உள்பக்கம் லூஸ் வராத அளவுக்கு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் லைனிங் துணியை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் துணி தான் கரெக்டான அளவு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். அந்த கழுத்து வளைவு தைக்கிற அளவுக்கு ஒரு வேஸ்ட்டு துணி கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரிஜினல் துணியை நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுக்கலாம். இப்போது கழுத்து மட்டும் இந்த மாதிரி தைச்சிக்கலாம். நேற்று பேக் சைடு தைச்சோம், அதுக்கும் இந்த மாதிரி கழுத்து பக்கம் அடியில் வேஸ்ட்டு துணி கொடுத்துட்டு தைச்சிக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி லைனிங் துணியை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பின்பக்கம் இருக்கிற வேஸ்ட்டு துணியை 2 இன்ச்சு விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதே மாதிரி அந்த வளைவில் அர்க்காத் பண்ணிவிட்டு லைனிங் துணியை திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் லைனிங் துணியில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு பெரிய தையல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போது லைனிங் துணியை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சுற்றிலும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீட்டான்னு. இப்போது 2 துணியும் ஒன்றா வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது டாட் பிடிச்சிக்கலாம். அந்த கூர்மையான இடத்துல ஒரு விரலை வச்சுட்டு இந்த மாதிரி சமமாக வச்சுக்கலாம். கீழ்ப்பக்கம் மட்டும் கரெக்டாக சமமாக வச்சா போதும். இப்போது நேர்கட்டிங்கிறதுனால அகலம் 1.5 இன்ச் விட்டுட்டு உயரம் 3 இன்ச் வச்சுக்கலாம். இப்போது அது மேலேயே தையல் போட்டுக்கலாம். அந்த கூர்மையான பகுதியை அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஊக்குப்பட்டி பக்கம் இந்த மாதிரி 2ஆக சமமாக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். முதல்ல போட்ட தையலுக்கு சென்டராக எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் விட்டுடலாம். அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் தையல் போட்டு முடித்ததும் ஆம்ஹோல் சைடு இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது சென்டராக அந்த 2 தையலுக்கு இடையில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே அளவு இந்த பக்கமும் விட்டுடலாம். இப்போது தையல் போட்டு முடித்தாச்சு. இன்னொரு துணியும் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் 3 இன்ச் உயரத்தில் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஊக்குப்பட்டி பக்கமும் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஆம்ஹோல் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 துணியும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.